வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அது இருக்க தான் போகுது. நம்ம என்ன பண்ணணும்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். க்யூர் பண்ண முடியாது, ஆனால் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு லைஃப் லாங் நம்ம நல்லபடியாக இருந்துட்டு போகலாம். டயபிட்டிஸ் இஸ் அ டிசீஸ், அது ஒரு க்ரானிக் டிசீஸ், கண்ட்ரோலபிள் டிசீஸ். கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா எல்லாரும் மாதிரியும் தான் நம்ம லைஃப்பும் கடைசி வரை 90 வயசு வரை நல்லபடியாக இருந்துட்டு போகலாம். ஓகே, சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் முதல்ல எப்படி உருவாகுது ஒரு மனிதனுக்குள்ள? டயபெட்டிஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய வகைகள் இருக்குது. ரொம்ப காமனாக நம்ம சொல்கிறது வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ். இன்னொன்று வந்து ப்ரெக்னன்சியில் வர ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் என்னென்னா, யூஸ்வலாக நம்ம அதை வந்து 10 வயசுக்குள்ளே கண்டுபிடிப்போம். அது எப்படி வருதுன்னா, அது ஆட்டோமியூன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பேன்க்ரியாஸ். அந்த பேன்க்ரியாஸ்ன்ற ஒரு கணையத்திலிருந்து தான் நம்மளுக்கு இன்சுலின் ஒன்று செக்ரீட் ஆகுது. இன்சுலின் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகி நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. டைப் 1 டயபெட்டிஸில் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷனில் கிரியேட் பண்ணுற ஆன்டிபாடிஸ் போயிட்டு நம்ம இந்த டைப் 1 இன்சுலின் செல்ஸ் எல்லாம் அழிச்சு விட்டுரும். ஸோ அவங்க உடம்புல சுத்தமாக இன்சுலின் இருக்காது. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ்க்கு சின்ன வயசுலேயே குழந்தையிலே வரும். ஏன்னா ஆட்டோமின் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பீட்டா செல்ஸ். இதனால் அவங்களுக்கு சுத்தமாக இன்சுலினே இருக்காதனால நம்ம வெளியிலேருந்து 3 வேளையும் அவங்களுக்கு இன்சுலின் கொடுத்து தான் ட்ரீட் பண்ணணும். அவங்க வாழ்நாள் முழுக்க கண்டிப்பாக இன்சுலின் மட்டும்தான் போட முடியும். இதுக்கு டேப்லெட்ஸ் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டைப் 2 டயபெட்டிஸ் தான் வந்து கொஞ்சம் ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு காம்பினேஷனில் வரும். அதாவது அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் அப்பா அம்மா டயபெட்டிஸ் இருந்தால், டயபெட்டிஸ் உங்களுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ் தான். அவங்களுக்கு என்னென்னா குண்டாக இருப்பாங்க, பெருசாக வந்து நடை உடை அதெல்லாம் நிறைய இருக்காது, அந்த நடைப்பயிற்சி இருக்காது, எக்ஸசைஸ் இருக்காது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கும். சாப்பாட்டில் வந்து நல்லா ஹை கார்ப் டயட் எடுத்து ரொம்ப பழகியிருப்பாங்க. ஆனால் ஜெனட்டிக் காம்பனண்ட்டும் இருக்கணும். அவங்களுக்கு திடீர்னு ஒரு 40 வயசுக்கு மேலே நம்ம வந்து சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஹை சுகராக போயிடுச்சுன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு வெயிட் லாஸ் இருக்கும். பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்கும், யூரின் போய்கிட்டே இருப்பாங்க, பசி அளவுக்கு அதிகமாக இருக்கும், அவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் இருக்கும். அப்படின்னு போய் செக் பண்ணும்போது தான் கண்டுபிடிப்போம். இவங்களுக்கெல்லாம் நம்ம டேப்லெட்டே கொடுக்கலாம். டேப்லெட்டு, உடற்பயிற்சி, உணவு முறை, இது 3ஐயும் செஞ்சு கண்ட்ரோல் பண்ணோன்னா அவங்க சுகர்ஸ் வந்து தேவையான அளவுக்கு கீழே வச்சுருக்கலாம். ஆனால் லைஃப் லாங் இதை அவங்க ஃபாலோ பண்ணணும்.